ரிஷப ராசியாகிய உங்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க. முதல்ல இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்ன கேட்டிங்க அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் தான் இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. இது குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, சனி பகவான், அந்த சனி பகவானினுடைய மாற்றம் பெயர்ச்சி, சனி பெயர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருதுங்க. அதாவது கவனிச்சிங்க அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய 11ஆம் பாவத்துக்கு வராரு. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 உங்களுடைய 11ஆம் பாவத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. அதுலேருந்து தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் அப்படின்னே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அப்படியே ரொம்ப பொறுமையானபடியான உங்களுடைய வளர்ச்சிகள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது மாறப்போகுது, டோட்டலாக மாறப்போகுதுங்க. சாதாரணமாக 2வது கியர் 3வது கியர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு டாப் கியரில் தான் போக போகுது. இதில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாக இருக்க போகுது. இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. இல்லை முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய செலவை நீங்கள் எப்படி வச்சுக்க போகிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமையப்போகுது. ஏன் அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சிகள் இருக்க போகுது. இந்த வருடம் உங்களுக்கு பொருளாதாரம் வளரும் கண்டிப்பாக. ஆனால் அந்த பொருளாதார வளர்ச்சியை, அந்த பொருளாதாரத்தை எப்படி நீங்கள் செலவு செய்ய போகிறீங்க, அதுதான் ஒரு பெரிய $1,000,000 கேள்வியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையுதுங்க. அதனால் இந்த வருடம் நல்ல பொருளாதாரம் வரப்போகுது. நம்ம சுவாமிஜி சிவாச்சாரியார் சொல்லிட்டாரு, அதனால் அவங்களுக்கு கொடுப்போம். இந்த இதில் ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் சொல்கிறாங்க, இதில் நம்ம பணம் போட்டால் ரெட்டிப்பாக வரப்போகுதான், நம்மளுடைய நண்பர்கள் வட்டி கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி இந்த விஷயங்கள் இருக்குது, இந்த இதுக்குள்ள நம்மளுடைய நிறுவனத்தில் போய் நம்ம ஒரு முதலீடு செய்வோம், அதில் செய்வோம், இதில் பணத்தில் 10 இடத்துலையும் பிரித்து போட சொன்னார், அதில் போடுவோம், இதில் போடுவோம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பொருளாதார வரவுகள் இருக்கும். தேவையற்ற செலவுகளினாலே, அதாவது தேவையற்ற விரய முதலீடுகளினாலே உங்களுடைய கைகளை நீங்களே சுட்டுக்குவீங்க. அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த வருடத்தில் பொருளாதார வளர்ச்சி இருக்குது, அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சிங்க. அந்த பொருளாதார வளர்ச்சிகளை பிரயோஜனமானபடியாக, முக்கியமாக உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய சுற்றத்தார் உறவினர்களுக்கு, உங்களுடைய சமூகத்திற்கு அதுக்கு என்ன பிரயோஜனம், அதற்கான செலவுகள் என்ன அப்படிங்கிறத யோசித்து செயல்பட்டால் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுனால என்னென்னு கவனிச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆடம்பர பிரியர்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்க. கொஞ்சம் ஆடம்பரத்தை எப்போதுமே விரும்புவாங்க. எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே, எல்லாரும் விரும்புகிறாங்க. ரிஷபராசிக்காரங்க ஒரு நூல் அதிகமாகவே விரும்புவாங்க. ஆனால் இந்த வருடம் கொஞ்சம் ஆடம்பரத்தை, கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு அத்தியாவசிய செலவுகளை அதிகமாக பண்ணுங்க. அத்தியாவசியமாக செய்ய வேண்டிய செலவுகளில் 10 ரூபாய் இதுக்கு செஞ்சால் போகிறோம் அப்படின்னு நினைக்காம, அதில் 20 ரூபா செஞ்சால் கூட பரவாயில்ல. அப்படியானது அது நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்களா, அதில் சின்ன இடம் தான், நம்ம இதுக்கு இது போதும் அப்படின்னு வாங்காமல், பக்கத்தில் இதோட கொஞ்சம் பெரிய இடம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஆனாலும் பரவாயில்ல, அதை வாங்குவோம், அப்படியானபடியான செலவுகளை அதிகரிங்க. அப்படி செய்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடமாக அமையும். உங்களுடைய செலவுகளிலே மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். அத்தியாவசிய செலவுகளிலே கொஞ்சம் தங்கு தடையின்றி நல்லபடியான செலவுகளை செய்ய வேண்டும். ஆடம்பர செலவுகளை நிச்சயமாக குறைங்க ரிஷபராசிக்காரங்க இந்த வருடத்தில். இது எதற்காக இப்படி அந்த பொருளாதார வளர்ச்சிகளை திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதுலாம் ஒரு 18 வருஷம் 20 வருஷத்திற்கு ஒரு முறை தான் அந்த மாதிரியான அமைப்புகள் வரும். அந்த அமைப்புகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை நன்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புங்கிறதுங்க பல நாட்கள் தவம் செய்பவங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். எவ்வளோ பேர் எவ்வளோ வாய்ப்புகளுக்காக, எவ்வளோ விஷயங்களுக்காக ஏங்கி கொண்டு கடுமையான ஒரு
தவம் செய்வது போல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க நிறைய பேரை பார்க்குறோம். அது வந்து ஆன்மீகமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ துறையாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு அரசியல் சார்ந்த துறையாக இருக்கலாம், சினிமா சார்ந்த துறையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செய்யணுங்கிற ஒரு துறையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நல்ல இடத்துல முதலீடு செய்யணுங்கிறது விஷயமாக இருக்கலாம். இது மாதிரி ஆயிரம் விஷயங்களாக இருக்குது. அதில் அந்த வாய்ப்புகள் வரும்போது அதை சரியாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலை அப்படின்னா அது நம்மளுடைய ஜென்மாவிற்கே ஏற்படக்கூடிய ஒரு பெரிய தடையாக, நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சந்ததிகளுக்கே அது என்ன ஆகிடும், ஒரு பெரிய தடையாக, வளர்ச்சிகளில் பெரிய பங்கு பின்னடைவு ஏற்பட்டுவிடும். அதனால் இதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது இந்த வருஷம். அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சிகள் இருக்க போகுது, நல்ல பேர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். பொதுவாகவே முன்னாடியே சொன்ன பாருங்கள், அதாவது 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறாரு. இந்த மறையக்கூடியது அப்படிங்கிறது என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான அந்த ராஜயோக அமைப்பில் ஒரு பெரிய ஒரு யோகம் வருதுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறாரு. அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் பாவத்தில் செல்றாரு. இந்த 2-8 இந்த 2-8க்கான கிரக பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னா, இதுவரை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்தெந்த இடத்திலெல்லாம் தடைகள் இருக்கும், பொருளாதாரத்தில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தடை இருக்குது அப்படியோ அது எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் உங்களுடைய வளர்ச்சி, உங்களுக்கு வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, கடுமையாக நல்லா வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஒரு சம்பள உயர்வு வரப்போகிற காலத்திலலாம் அவர் சாதாரணமாக வேலை செஞ்சிட்ருக்காரு, அவருக்கு இந்த சம்பளமே போதுமானது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னார் நிர்வாகத்தில் அப்படின்னா, நிர்வாகம் அதைத்தான் கேட்பாங்க. அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வோ வளர்ச்சியோ அது என்ன ஆகிடும், தடையாகிட்டே இருக்கும். இது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக கூட அதுமாரி தடையாகிட்டே இருந்திருக்கலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஆனால் இப்போ யார் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்காரோ அவர் என்ன ஆகிடுவார், அவர் இந்த இடத்த விட்டு போயிடுவார், அல்லது அவரை விட உயர்வான இடத்துக்கு நீங்கள் வளர்ந்துருவீங்க. அதனால் என்ன ஆகி போயிடும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வோ அல்லது ஒரு ப்ரமோஷனோ அல்லது ஒரு வளர்ச்சியோ யாராலும் தடுக்க முடியாது. அப்படியான சூழ்நிலைக்கான ஒரு கிரகநிலைகள் வருது. அதுக்கு தான் இந்த 2ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியினுடைய கிரக பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு அமையுதுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானினுடைய பெயர்ச்சி, அது வந்து 3ஆம் பாவத்திற்கு அந்த குரு பகவான் மாறுறாரு இந்த வருடம். அதாவது மே மாதம் 26ஆம் தேதி 2026 குரு பயிற்சி கடகத்திலே உச்சம் அடைகிறாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் உச்சம் அடைகிறார் இல்லைங்களா, லாபஸ்தானாதிபதி. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய மாற்றங்களினாலே நன்மைகள் ஏற்படும், சம்பள உயர்வுகள் ஏற்படுறது, அல்லது துறை ரீதியான மாற்றம். இந்த ஒரு சென்னையில் வேலை பார்த்துட்டிங்கன்னா பெங்களூருக்கு மாறுறது, அல்லது வேறு ஏதோ பெங்களூரில் இருக்கீங்க, ஹைதராபாத்தில் இருக்கீங்க, அல்லது வேறு ஏதோ நகரத்துக்குன்னா வெளிநாடு போகிறது. நீங்கள் ரொம்ப நாளாக ஏதோ வெளிநாடு போகணும், ஓவர்சீஸ் போகணும், ஆன்சைட் போகணும், இப்படிலாம் ஒரு ஆசை இருந்து வந்ததுன்னா அந்த இடத்திற்கு நீங்கள் போகவிட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த புதிய மாற்றமான குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஏற்படுத்துதுங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு பகவானினுடைய பெயர்ச்சியும் கேது பகவானினுடைய பெயர்ச்சியும். கேது பகவான் 3ஆம் பாவத்துக்கு வராரு, அதே மாதிரி ராகு பகவான் 9ஆம் பாவத்துக்கு வராரு. 9ஆம் பாவம் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம். இந்த 1, 5, 9ங்கிறது மூலத்தினுடைய திரிகோணத்தில் அமையுதுங்க. அதாவது 3க்குமே ஒரு கோடு போட்டிங்கன்னா 180 டிகிரி பாகை ஒரு உள்ளே கிடைக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிளுக்கு 66 டிகிரியில் கிடைக்கும் ஒரு ட்ரையாங்கிள். இந்த மூல திரிகோணத்தில் என்ன அமைப்புன்னா, இதில் முக்கிய கிரகங்கள் ஒரு கிரகங்கள் வரும்போது தான் என்ன கிடைக்கும்னா, தெய்வ வழிபாட்டிலே நன்மைகளால் ஏற்படும். ரொம்ப நாளாக தெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் தெய்வ வழிபாடு செய்வீங்க. அதே மாதிரி வந்து குலதெய்வம் என்னன்னே தெரியல சாமி, என்னன்னே தெரியல சிவாச்சார, பல பேர் ஜாதகம் பார்க்கும்போது தான் சொல்கிறாங்க குலதெய்வம் என்னன்னு தெரியலங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்
அப்புறம் அந்த ஜாதகத்தை வச்சு இந்த மாதிரியான ஊர், இந்த மாதிரியான பேரில் ஆரம்பிக்கும், இந்த தெய்வம், ஆண் தெய்வம், பெண் தெய்வம், இந்த மாதிரியான மரங்கள் அங்கே இருக்கும், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அது வந்து நகர்ப்புறமாக இருக்கும் இல்லை கிராமப்புறமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு பல பேர் சொல்லி அதை பல பேர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி சிவாச்சாரியார் சுவாமிகள் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி அந்த இடத்துல ஊர் இருந்து அந்த இடத்துல சொன்ன இதே மாதிரியே இந்த மரம் இருந்துச்சு அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த குலதெய்வம்ங்கிறது மிக 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 முக்கியம். ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சி அந்த குலதெய்வத்தில் தான் இருக்குது. அதனால் அந்த குலதெய்வ வழிபாட்டி, குலதெய்வத்தினுடைய சித்தி, அவங்க வழிபாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றிகள் இந்த வருடத்திலே உங்களுக்கு அமைய போதுங்க. முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது அமோக பொருளாதார வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய வருடமாக அமையுது. இந்த வருடம் உங்களுக்கு குரு பகவான் ஒரு நல்ல இடத்துல இருந்து துவங்கி வைக்கிறாரு. அதனால் குருவை வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை தோறும் மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள், 63 நாயன்மார்கள், உங்களுக்கு பிடிச்ச சுவாமி எந்த சுவாமியோ அந்த சுவாமி அந்த மகான்களை வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சியை இந்த வருடம் யாராலும் தடுக்க முடியாது. சிவாய நமஹ.